இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஊர்லயே ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் சென்னையில காலேஜ் படிச்சிட்டு இருப்பான். இவங்களோட லவ் விஷயம் இந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இதனாலே 2 நாள்ல இந்த பொண்ணுக்கு இவங்களோட மாமாவுக்கு கல்யாணம் சொல்லி வீட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொல்லாம இந்த பொண்ணு பாட்டு சென்னைக்கு வந்துறாங்க. இந்த பொண்ணு கிட்ட ஃபோன் கூட கிடையாது. கோயம்பேடு மார்க்கெட் இறங்குதுமே லவ் பண்ண பையனுக்கு இந்த பொண்ணு பிசிஓ மூலமா ஃபோன் பண்றாங்க. அந்த பையன் கால் அட்டெண்ட் பண்ணதுமே நம்ம 2 பேரும் லவ் பண்ண விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுடா. 2 நாள்ல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சரி அங்கேயே வெயிட் பண்ணு நானும் வந்துரும் சொல்லி இந்த பையனை ஃபோன் கட் பண்ணிடுறான். ரொம்ப நேரமா இந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் வரவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிராங்க. அந்த நேரம் பார்த்தா அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுது. பேட் சேஞ்ச் பண்றதுக்காக இவங்க பேக்கை வெளியே வச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. வெளியே வந்து பார்த்தா இவங்க பேக் காணாம போயிடுது. இப்போதைக்கு இவங்க கையில சுத்தமா பணமும் கிடையாது. நேரம் ஆக அவங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற குழாயில தான் தண்ணி குடிச்சு அவங்களோட பசியை ஆத்துறாங்க. இவங்களுக்கு ரொம்ப மயக்க வர ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களோட பேக்கை வேற எவனோ ஒருத்தன் கையில இருக்கிறத பாக்குறாங்க. அண்ணா நிலுங்கனா சொல்லிட்டு இவங்களும் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல மயங்கி கீழே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாப்ல இருக்க லேடி தான் இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எதுக்காக நீ சென்னைக்கு வந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவங்களோட மொத்த கதையுமே அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த பையன் உன்னை நல்லா ஏமாத்திரமா, அவன் கண்டிப்பா வரமாட்டாமா. காலையில இருந்து நீ இங்க தான் இருக்கிற. இந்நேரத்துக்கு அவன் வந்துருக்கணும்ல. என் வீட்டுக்காரர் இதே மாதிரியே தாமா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனாமா. இப்போ வரைக்கும் அவன் வரவே இல்லமா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டமா. நீ அந்த கஷ்டத்தை படக்கூடாதுமா. வீட்டுக்கு போறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லக்கா பேக்லாம் காணாம போயிடுச்சு. அது உள்ளதாங்க காசுலாம் இருந்தது. சரிமா நீ ஒன்னும் கவலைப்படாதமா. நான் உனக்காக காசு தரமான்னு சொல்லிட்டு இவங்களை டீ வாங்குறதுக்காக போறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி யாருன்னா பல பொண்ணுங்களை இவங்களோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ண வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியால இருக்க போலீஸ்காரன் இந்த பொம்பளை கிட்ட நைட் எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்டுருப்பான். இவங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். இவங்க கையில இருக்க வேற பொண்ணுங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாது. நேரடியா அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி சார் இன்னி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நாளைக்கு வேணா நான் ஒரு பொண்ணு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டி எம்எல்ஏ எம்பின்னு சொல்லி நீ எல்லாருக்குமே அனுப்பிச்சு வச்சிருப்ப. எனக்கு அனுப்பிச்சு வைக்க மாட்டியா? இன்னைக்கு மட்டும் நீ அனுப்பிச்சு வைக்கலன்னு வச்சுக்க நீ நாளைல இருந்து தொழிலே பண்ண முடியாதுன்னு சொல்லி அவனை மிரட்டி விடுறான். இந்த பொம்பளைங்க வேற வழி இல்லாம என்கிட்ட பத்தி ஒரு பொண்ணு சிக்கி இருக்குதா அதை பேச்சு போட்டு நான் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போனே வைக்கிறாங்க. இங்க பாருமா நைட்டு போற கடைசி பஸ்ஸும் ஊருக்கு போயிச்சாமா. நாளைக்கு காலையில உனக்கு ஃபர்ஸ்ட் பஸ்னா உன்னை ஏத்தி விட்டுறமா. என் ரூம்ல வந்து படுத்துக்கோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல ரொம்ப தயங்குறாங்க. அக்கா உன் கூட இருப்பாமா, நீ எதுக்கும் பயப்படாதமா. காலையில முத பஸ்ல நீ வீட்டுக்கு போயிலாம சொல்லி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறாங்க. இந்த லேடியை நம்பி இந்த பொண்ணு ஆட்டோல போய் உட்காந்தாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை அதோட முடியுது. இந்த கதையில வர சீக்வன்ஸ் எல்லாமே ரியல் லைஃப்ல சில லேடிஸோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை மையமா வச்சு தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அந்த கிளிப்பிங்ஸை நீங்களே கேளுங்க. எப்படி சொல்றது, என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போனவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்து வந்தவங்க தான் இங்க நிறைய பேர். நாங்களா விருப்பப்பட்டு வரல. ஒருத்தரை நம்பி தான் நீங்கள் வந்தீங்களா? யாரோ ஒருத்தவங்களா உங்களுக்கு திறந்தீங்க விட்டாங்களா? ஆமாம், என்னோட அக்கா தான். அவங்கள நம்பினேன். அவங்க நம்பினதுக்கு இங்கே நிற்க வச்சது தான் எங்களுக்கு மிச்சம். இதுலேருந்து நாங்கள் போகவும் முடியாது.